வணக்கம் நண்பர்களே. 80 வயசுலயும் சுறுசுறுப்பா நடக்கிறவர்கள பார்த்து நீங்க ஆச்சரியப்பட்டது உண்டா? அவர்கள் என்ன சாப்பிடுறார்கள் தெரியுமா? ஒரு சின்ன ரகசியம் தான். நம்ம வீட்ல சமையல் அறையில இருக்கக்கூடிய உணவுகள தான் அவங்க சாப்பிடுறாங்க. அதாவது தினசரி அவங்க தொடர்ந்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க. தினசரி எடுக்க முடியலனாலும் வாரத்துக்கு 3 முறையாவது கண்டிப்பா எடுத்துக்கிற பொழுது, உங்களுடைய உடல் சக்தி அப்படியே உங்க உடல்ல நிக்கும். இந்த 3 பொருள சரியா சாப்பிட்டீங்கன்னா, உங்க உடல் 20 வயது போல மாற ஆரம்பிக்கும். ஸோ அந்த 3 பொருள் என்ன? அப்படிங்கிறத நம்ம வீடியோல பார்க்க போறோம். ஸோ இந்த கலவை எப்படி தயாரிக்கிறது? அந்த 3 பொருட்கள சேர்த்து நம்ம ஒரு அ டீயா தயாரிக்க போறோம். ஸோ டெய்லி நீங்க காஃபி, டீ குடிப்பீங்க. ஸோ அந்த காஃபி, டீக்கு பதிலா இப்ப பார்க்க போற நம்ம இந்த மூலிகை டீய நீங்க டெய்லி எடுத்துக்கிட்டீங்கன்னா, உங்களுடைய உடல் எப்பொழுதுமே இளமையாகவே இருக்கும். ஸோ அது எப்படி குடிக்க வேண்டும்? அது குடிக்கிறனால என்னென்ன பயன்கள் உங்களுக்கு கிடைக்கும்? எவ்வளவு நாட்கள் எடுத்துக்கிறலாம்? அப்படிங்கிற முழு விவரத்தையும் தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ வீடியோவ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. கண்டிப்பா உங்க உடல் ஆரோக்கியமாக இருக்கும். ஏன் அந்த 3 பொருட்கள ஸ்பெசிஃபிக்கா எடுக்கிறோம்? அந்த 3 பொருட்கள்ல அப்படி என்ன சக்தி இருக்குது? அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கிறணும் அல்லவா? ஸோ அதுல அந்த பார்க்கக்கூடிய 3 பொருட்கள்ல முதல் பொருள் என்னன்னா, இஞ்சி தாங்க. நம்மளுடைய சமையல் கட்டுல இருக்கக்கூடிய இஞ்சி. பெரும்பாலானோர் இஞ்சி டீ குடிப்பீங்க. ஸோ இஞ்சி மட்டும் நம்ம சேர்க்க போறதில்ல. அது கூட இன்னும் 2 பொருட்கள். ஸோ இஞ்சிய ஏன் நம்ம பயன்படுத்துறோம்? அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். இஞ்சிங்கிறது ஒரு சக்தி வாய்ந்த மருந்து. இது ஜீரணத்த மேம்படுத்தும். உடல்ல இருக்கக்கூடிய அலர்ஜியெல்லாம் குறைக்கும். உடல் வலிய குறைக்கும். ரத்த ஓட்டத்த சீராக்கும். முக்கியமா இப்ப இருக்கக்கூடிய பெரும்பாலானவர்களுக்கு வரக்கூடிய பிரச்சனை என்னன்னா, மூட்டு வலி, முதுகு வலி. இந்த 2 வலிய சரி செய்றதுக்கு நீங்க இஞ்சிய தினமும் எடுத்துட்டு வாங்க. மெதுமெதுவாக உங்களுடைய வலி உங்க உடல்ல இருந்து போக ஆரம்பிச்சுரும். மூட்டு வலி, முதுகு வலி, முழங்கால் வலி இது எல்லாமே இப்ப காமனான ஒரு பிரச்சனை ஆயிருச்சு. ஸோ இந்த பிரச்சனைக்கு விடுபட இந்த ஒரு டீய நீங்க ரெடி பண்ணி வீட்ல குடிக்கலாம். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய பொருள் என்னன்னா, அதுதாங்க கிராம்பு. இத இங்கிலீஷ்ல க்ளோவ் அப்படின்னு சொல்லுவோம். கிராம்புங்கிறது ஒரு அற்புதமான ஒரு மூலிகை. பற்களுக்கு வலி அது பல் வலி வந்தா உடனே நம்ம வீட்ல என்ன பண்ணுவோம்? கிராம்ப எடுத்து பல்ல வச்சு கடிச்சுக்குவோம். ஏன்னா அதுக்குள்ள யூஜினால் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கெமிக்கல் காம்பவுண்ட் இருக்கு. அதுதான் நம்மளுடைய வலிய நிப்பாட்டக்கூடியது. ஸோ உடனடியா நம்மளுக்கு நிவாரணம் கொடுக்கக்கூடியது அந்த யூஜினால். ஸோ இது உடல் நோய் எதிர்ப்பு சக்தியையும் அதிகரிக்க பயன்படும். இரத்த சர்க்கரை அளவை கட்டுப்பாட்டில் வைக்கிறதுக்கு இந்த கிராம்பு பயன்படுது. ஸோ சர்க்கரை வியாதி உள்ளவங்களுக்கு இந்த டீ ஒரு அருமருந்தாக செயல்படும். முக்கியமா இருமல், காய்ச்சல், குளிர் இந்த அதெல்லாத்தையுமே சரி பண்றதுக்கு இந்த கிராம்பு பயன்படுது. ஸோ அது மட்டும் இல்லைங்க. கிராம்பு ஆண்களுக்கான ஹார்மோன் அந்த டெஸ்ட்ரோஸ்டான் சொல்லக்கூடிய அந்த ஹார்மோனை பூஸ்ட் பண்ணுறதுக்கு கிராம்பு பயன்படுது. தினமும் அவங்க ஒரு கிராம்பு டீ செஞ்சு நைட்டு இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் குடிச்சிங்கன்னா உங்களுடைய உடல் வலிமை பெற ஆரம்பிக்கும். அதாவது உங்கள் உடலுக்கு தேவையான அந்த ஆண்மை பவர் கிடைக்கும். ஸோ அந்த அளவுக்கு கிராம்பு ஒரு சிறந்த இயற்கை மூலிகையாக ஆண்களுக்கு இருக்குது. ஆண்களுக்கு பெண்களுக்கு. ஸோ 2 பேருடைய ஆண்கள், பெண்கள் 2 பேருடைய ஹார்மோன்களை பேலன்ஸ் பண்ணுற சக்தி கிராம்புக்கு இருக்குது. கிராம்பு பார்க்குறதுக்கு ஒரு சின்ன பொருளாக உங்களுக்கு தெரியலாம். ஆனால் இதனுடைய மருத்துவ குணங்கள் நிறைய இருக்குது. ஸோ அதனால தான் கிராம்பை நம்ம இந்த டீல பயன்படுத்துகிறோம். ஸோ நீங்கள் சும்மா வெறும் வாயிலுமே டெய்லி ஒரு கிராம்பை எடுத்து சாப்பிட்டு வாயில் போட்டு மென்று நீங்கள் சாப்பிட்டாலும் சரி, இல்லை நீங்கள் டீல சேர்த்துக்கிட்டாலும் சரி. ஆனால் கிராம்பை நீங்கள் டெய்லி எடுக்கும் பொழுது நீங்கள் மருத்துவரை பார்க்க வேண்டிய அவசியமே இருக்காது. அந்த அளவுக்கு இது நிறைந்த மருத்துவ குணங்களை கொண்டது. அடுத்து நம்ம 3வதா பார்க்கக்கூடிய ஒரு பொருள் என்னன்னா, எலுமிச்சை தாங்க. எலுமிச்சை அப்படின்னு சொன்ன உடனே எல்லாருக்கும் ஞாபகத்துல வரக்கூடியது விட்டமின் சி தான். ஏன்னா எலுமிச்சையில விட்டமின் சி நிறைஞ்சிருக்குன்னு எல்லாருக்குமே தெரியும். இதை நம்ம காலையில நம்ம எடுக்கும் பொழுது என்ன ஆகும்? நம்ம உடல்ல இருக்கக்கூடிய நச்சுக்களை வெளியேற்றும். ஸோ நிறைய பேர் லெமன் ஆட் பண்ணுவாங்க டீல. ஏன்னா அது உடல் நச்சுக்களை வெளியேற்றும். அந்த மலச்சிக்கலை போக்கும். அதே மாதிரி இதுல விட்டமின் சி இருக்கிறதுனால உங்களுடைய தோலை அழகா மேம்படுத்துறதுக்கு இந்த விட்டமின் சி பயன்படுது. அதே மாதிரி எடையை குறைக்கிறதுக்கும்
பயன்படுது. ஏன்னா, இது மெட்டபாலிசத்த பூஸ்ட் பண்ணி உடல்ல இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகள் எல்லாத்தையுமே கரைக்கிறதுக்கு இந்த எலுமிச்சை பழம் வந்து பயன்படுது. முக்கியமா அ கல்லீரல சுத்தம் செய்றதுக்கு நெறைய பேருக்கு கல்லீரல்ல பிரச்சனை இருக்கும். ஸோ, அந்த கல்லீரல சுத்தம் செய்ற தன்மை வந்து எலுமிச்சை பழத்துக்கு இருக்குது. ஸோ, அதனால தான் நம்ம அந்த டீல எலுமிச்சை பழத்த நம்ம சேர்க்கிறோம். ஸோ, எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான பொருட்கள் 3மே. 3உடைய நன்மைகளுமே நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க. ஸோ, இந்த 3 பொருட்களையும் சேர்த்து நம்ம சாப்பிடும்போது, நம்ம உடலுக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறத இப்ப பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் நம்ம இஞ்சி பார்த்தோம், கிராம்பு பார்த்தோம், எலுமிச்சை 3ம் சேரும்போது உடல்ல என்ன நடக்குது? ரத்த ஓட்டம் ரொம்ப ஸ்பீடா, வேகமா நடக்கும். ஏன்னா, ஒரு பொருள எடுத்தாவே நம்மளுக்கு ரத்த ஓட்டம் நல்லா சீரா இயங்க ஆரம்பிக்கும். இப்ப நம்ம 3 பொருள சேர்த்திருக்கோம். ஸோ, ரத்த ஓட்டம் வேகமா இருக்கும். ஸோ, நரம்புகள் எல்லாமே நல்லா ஸ்ட்ரென்த் ஆக ஆரம்பிச்சிரும். ஜீரணம் சூப்பரா இயங்க ஆரம்பிக்கும். உடலுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகரிக்க ஆரம்பிக்கும். உடல் சோர்வு ரொம்ப குறைஞ்சிரும். உடலுக்கு சோர்வே இருக்காது. நீங்க எடுத்துட்டு வரும்பொழுது உடல் சோர்வு சுத்தமாவே இருக்காது. அவ்வளவு எனர்ஜெட்டிக்காவும் நீங்க புத்துணர்ச்சியோடும் இருப்பீங்க. ஸோ, இந்த 3 சேர்க்கை வந்து உங்க உடலுக்கு ஒரு இயற்கை டானிக் மாதிரி உங்க உடல்ல வந்து வேலை செய்யும். ஸோ, ஆண்களுக்கு தேவையான அந்த ஆண்மை பவர் எல்லாமே வந்து சூப்பரா கிடைக்க ஆரம்பிக்கும். ரத்த ஓட்டம் உங்க உடல் முழுக்க சீரா இயங்கும் பொழுது, உங்களுக்கு தேவையான அந்த பவர் எல்லாமே கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ, அதனால தான் சொல்றோம். இந்த 3 சேர்க்கை வந்து மிகவும் சிறந்த ஒரு சேர்க்கையா இருக்குது. ஸோ, இது எப்படி தயாரித்து எத்தனை நாள் வந்து எடுத்துக்கலாம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ, இதுக்கு தேவையான பொருட்கள் வந்து இஞ்சி ஒரே ஒரு சின்ன துண்டு மட்டும் எடுத்துக்கிறேங்க. கிராம்பு 2 எடுத்துக்கிட்டா போதும். ஸோ, அளவுங்கிறது ரொம்ப முக்கியம். கிராம்பு 2, எலுமிச்சை பழத்துல பாதி. ஓகேங்களா? 1 கப்பு தண்ணீர எடுத்துக்கிறேங்க. எப்படி செய்யணும்னா, தண்ணிய ஃபர்ஸ்ட்டு கொதிக்க வச்சுருங்க. இஞ்சிய தோல சீச்சிட்டு, அத கழுவிட்டு லைட்டா நச்சு ஏதாவது சப்பாத்தி கட்டைய வச்சு நச்சுட்டு, நீங்க தண்ணீல சேர்த்துருங்க. கிராம்பையும் சேர்த்துருங்க. இது எல்லாத்தையுமே சேர்த்து ஒரு 5 நிமிடம் வந்து கொதிக்க விடுங்க. 5 நிமிடம் இல்லன்னா 10 நிமிடம் கொதிக்க விடுங்க. நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வந்திருக்கும். தண்ணியோட நிறம். அதுக்கப்புறம் என்ன பண்ணா, வடிகட்டிட்டு அது இளம் சூடோட தான் குடிக்கணும். ஸோ, ஆற விட்டுலாம் குடிக்கக்கூடாது. இளம் சூடோட குடிச்சா தான் உங்களுக்கு முழுமையான நன்மை கிடைக்கும். ஸோ, வடிகட்டிட்டு அரை எலுமிச்சம்பழத்த அதில பிழிஞ்சு விட்டுட்டு, இது கூட நீங்க 1 டேபிள் ஸ்பூன் ஹனி அதாவது தேன் சேர்த்துக்கலாம். தேன் இல்லன்னா நாட்டு சர்க்கரையோ, பனங்கற்கண்டோ இது ஏதாவது ஒண்ணு நீங்க உங்களுடைய டேஸ்ட்டுக்காக சேர்த்துக்கிறங்க. ஸோ, இதுதான் உங்களுடைய ஹெல்த் ட்ரிங்க். இது குடிக்கிறனால உங்க உடலுக்கு வலிமைகள் கிடைக்கும். உங்க உடல் எப்பொழுதுமே ஆரோக்கியமா இருக்கும். 20 வயது போல நீங்க உணர ஆரம்பிப்பீங்க. ஸோ, இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ட்ரிங்கா இருக்குது. எப்ப குடிக்கணுங்கிறது ரொம்ப ஒரு சிறப்பானது. ஸோ, எப்ப குடிக்கணும்னா, நீங்க சிறந்த நேரம் அப்புட்னா காலையில நீங்க வெறும் வயிற்றுல நீங்க காலையில எந்திரிச்சோன டீ இல்லன்னா காஃபி குடிப்பீங்க. ஸோ, நீங்க என்ன குடிப்பீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க. நீங்க இன்னுமே அத 2யும் நீங்க கட் பண்ணிட்டு, நீங்க இந்த டீய தான் நீங்க குடிக்கணும். ஸோ, இத நீங்க ப்ரிப்பேர் பண்ணி குடிச்சிட்டு வாங்க. இல்ல காலையில எனக்கு நேரம் இல்ல அப்புட்னா, இரவு தூங்குறதுக்கு முன்னாடி நீங்க எடுத்துக்கலாம். ஸோ, இத நீங்க வாரத்துல 3லிருந்து 4 நாட்கள் குடிச்சாவே உங்களுக்கு ஒரு நல்ல பலன் வந்து கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ, இதனுடைய முக்கியமான பயன்கள பார்த்தலாம். இத குடிக்கிறனால உங்களுக்கு என்ன நன்மை கிடைக்கும்? மூட்டு வலி சூப்பரா குறைஞ்சிரும். இஞ்சி, கிராம்பு சேர்ந்துச்சுனாவே உங்க உடல்ல இருக்கக்கூடிய அந்த வலி, வீக்கம் எல்லாத்தையுமே குறைச்சிரும். அடுத்து உங்களுடைய இதயம் ஆரோக்கியமாக இருக்கும். ரத்த ஓட்டம் சீராக இயக்கும். இதயத்தை சுத்தி இருக்கக்கூடிய கொழுப்பு எல்லாமே கரைஞ்சிரும். உங்களுடைய இதயம் வந்து பாதுகாக்கப்படும். மூளையுடைய செயல்பாடு நல்லாவே இயங்க ஆரம்பிக்கும். மெமரி பவர் உங்களுக்கு அதிகரிக்கும். வயதானவர்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு பிரச்சனை வந்து மெமரி லாஸ். ஸோ, அந்த மெமரி பவர் வந்து அதிகரிக்கும். அடுத்து எடை குறைப்பு. மெட்டபாலிசம் உங்க உடல்ல அதிகமாகி உங்களுடைய தேவையற்ற கொழுப்புகள் எல்லாம் குறைஞ்சு உங்களுடைய எடை வந்து ஒரு நல்ல ஆரோக்கியமான எடையில வந்து இருக்கும். அடுத்து நோய் எதிர்ப்பு சக்தி. உங்க இருந்து வரக்கூடிய வைரஸ், பாக்டீரியா போன்ற தாக்குதல்ல இருந்து உங்களை காப்பாற்றுறதுக்கு இந்த ஒரு டீ வந்து பயன்படும். கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, அதிகமா குடிக்கக்கூடாது. அளவுங்கிறது ரொம்ப முக்கியம். அடுத்து அசிடிட்டி பிரச்சனை இருக்கிறவங்க ரொம்ப கவனமா எடுக்கணும். ஸோ, இந்த ட்ரிங்க் கூட நீங்க சில டிப்ஸ்கள ஃபாலோ பண்ணீங்கன்னா, எப்பவுமே நீங்க இளமையாவே இருப்பீங்க.
டெய்லியும் அது ஒரு நாளைக்கு 2லிருந்து 3 லிட்டர் தண்ணி எடுத்துக்கிறேங்க. தூக்கங்கிறது ரொம்ப முக்கியம். 7லிருந்து 8 மணி நேரம் நிம்மதியா நல்லா தூங்குங்க. ஸோ இத ஃபாலோ பண்ணுங்க. அடுத்து காலையில வாக்கிங் காலையிலயோ, மாலையிலோ உடற்பயிற்சிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். உடற்பயிற்சி செய்யுங்க. ஸோ இந்த 3 டிப்ஸையும் கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க. அது கூட இந்த ஹெர்பல் ட்ரிங்க வந்து டெய்லி நீங்க எடுத்துட்டு வாங்க. ஸோ டெய்லி நீங்க ப்ரிப்பேர் பண்றதுக்கு உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குன்னா, நான் பயன்படுத்திட்டு வரக்கூடிய ஹெர்பல் மிக்ஸர வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் குடுக்குறேன். ஸோ உங்களுக்கு வேணும்னா நீங்க போய் அங்கே செக் பண்ணிக்கிறங்க. ஏன்னா டெய்லி ப்ரிப்பேர் பண்றது கஷ்டமா இருக்கும். ஸோ ஆல்ரெடி அது பவுடரா இருக்கும். ஒரு ஹாட் வாட்டர நம்ம ப்ரிப்பேர் பண்ணிட்டு, சுடு தண்ணீல அத 1 ஸ்பூன் எடுத்து கலந்து நீங்க அப்படியே குடிச்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரியும் இருக்கு. நான் பயன்படுத்தக்கூடிய ப்ராடக்ட்ட நான் வந்து லிங்க் கொடுக்குறேன். போய் செக் பண்ணிக்கிறேங்க. ஸோ இந்த ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு இந்த ஒரு ரெமிடிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமானது. ஸோ நீங்க பயன்படுத்துங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருந்தா, இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. இந்த வீடியோவ உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.